ஹாய் டியர்ஸ், ஹவ் ஆர் யூ? இப்போது நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம், சரிங்களா? அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அது ஒரு சிறுகதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? எந்த இடத்துல எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி தைரியமாக பேசணும், ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் பற்றி இந்த சிறுகதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம், சரியா? ஒரு ஊரில், ஒரு வில்லேஜில் கவிதான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு அழகான ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கவிதான்றவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு சைல்டு, சரிங்களா? ஸோ அந்த அப்பா அம்மா ஒரே ஒரு பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லமாக அவங்கள வளர்த்துட்றாங்க. ஸோ செல்லமாக வளர்க்குறதும் நம்ம தப்பான ஒரு விஷயந்தான். எல்லாமே கேட்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓவர் அட்வான்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பசங்களை நம்ம வளர்க்கக்கூடாது. ஸோ இவங்க எல்லாமே பொத்தி வளர்க்குறாங்க, எங்கேயும் விடாமல். ஸோ ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால அந்த கவிதான்றவங்க வெளியே எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஈவன் எங்கன்னா ஷாப் போகணுமானாலும் ஒரு உதவியோடு தான் அவங்க போகிறாங்க, தனியாக அவங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு காலேஜில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டீச்சர் கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு அவங்க ஆன்சர் தெரிஞ்சும் அவங்களாட்ட பதில் கொடுக்க முடியல. ஏன்னா பயம், நம்ம சொன்னால் ஏதாவது அவங்க திட்டுவாங்களோன்ற ஒரு பயம். அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் அவங்க ஜாயின் பண்ணும்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவங்கள ரேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க அழுதுகிட்டே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்ல முடியல, அம்மா காலேஜில் இந்த மாதிரி டீச்சர் கொஷின் கேட்டாங்க, பசங்க ரேக்கிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாட்ட எதுவுமே அவங்களாட்ட கேட்க முடியல. ஸோ அவங்க அழுதுட்டு எல்லாத்தையும் நினைக்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஃபீஸ் கட்டி ஒரு காலேஜில் சேர்த்தாங்க. ஸோ நம்ம இப்படி அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம அழுதுட்டு வந்துட்டோமே, எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. நல்லா டீப்பாக தூங்கிடுறாங்க. ஒரு டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் அந்த கனவுல வருது, ஒரு பெண் வராங்க. அவங்க பேர் சந்திரா, சரிங்களா? அவங்க கவிதா கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கவிதா சொல்கிறாங்க, இல்லை என்னாட்டும் இந்த சொசைட்டியில் தைரியமாக வாழ முடியல, என்னாட்டம் தனியாக எங்கேயும் போக முடியல, காலேஜில் போனாலும் அங்கே கொஷின் கேட்டால் என்னாட்டம் ஆன்சர் பண்ண முடியல, தெரிஞ்சாலும் பண்ண முடியல, பசங்களை ரேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தவங்களாம் நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன், தைரியமாக என்னாட்டம் ஃபேஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஸோ இதுதான் மேட்ரா, லிவ் இட், இதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கவிதாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மாவோட கருவறையில் இருக்கும்போதே உங்கள் அம்மாவை நீ தைரியமாக காலால் எட்டி உதைச்ச. என்னது, கருவறையில் இருக்கும்போதே நீ உங்கள் அம்மாவை அத்தனை முறை எட்டி உதைச்ச. ஸோ அப்போ உனக்கு தைரியம், ஏன் நீ தனியாக வெளியில் போக உனக்கு வரல, ஏன் நீ அடுத்தவங்கள பார்த்து பயப்படுற? அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த சாக்லேட்டு வேணும், எனக்கு அது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அப்போ தைரியம் ஏன் உனக்கு இப்போ வரல? இந்த கோர்ஸ் படித்தா தான் என்னோடய ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு உன் பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நீ அடம்பிடிச்சி ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற. அதை கேட்க தெரிஞ்ச தைரியம் ஏன் இப்போ உனக்கு அது இல்லை? அதே மாதிரி நீ பள்ளி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது டீச்சரும் உன்னுடைய நேமை கூப்பிட்றாங்க, கவிதான்னு கூப்பிட்றாங்க. அப்போ போல்டாக எழுந்து ப்ரெசண்ட் டீச்சருன்னு சொல்கிற. அப்போ உனக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ ப்ரெசண்ட்டுன்னு சொன்ன. அப்போ தைரியம் ஏன் இப்போ 20 வயசு உனக்கு ஆகுது, ஏன் உனக்கு இந்த தைரியம் உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மாதிரி கவிதா சந்திரா கேட்குறாங்க. ஸோ அவங்களும் திங்க் பண்ணுறாங்க. ஸோ கவிதாக்கு சந்திரா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தைரியம்
நம்ம இது பண்ணுறது தான் சரியா. ஸோ ஸோ நம்ம பெற்றவங்கள தவிர பெற்றவங்க, அதுக்கப்புறம் கடவுள், நம்ம மனசாட்சி, இந்த 3 விஷயத்துக்காக தான் 3 பேருக்கு பார்த்து தான் நம்ம பயப்படணும். மற்றபடி வேறு எதுக்காகவும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது சரியா. நம்ம பெற்றவங்களுக்கு பார்த்து பயப்படுறோன்னா அவங்க இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாங்க. நம்ம பெற்றவங்ககிட்டே நம்ம பயந்தா கூட நம்ம தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயப்படணும். இல்லைன்னா அவங்கக்கிட்டேயும் தைரியமாக பேசணும். அதே மாதிரி கடவுளுக்கு நீ பயப்படணும். அப்புறம் மனசாட்சிக்காக நீ பயப்படணும். நீ யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலை, நம்ம நேர்மையாக இருக்கோம், மற்றவங்கள கஷ்டப்படுத்தலை அப்படின்னா நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது சரியா. உன் மனசில் என்ன தோன்றுதோ அதை நீ தைரியமாக பேசலாம். இந்த உலகத்தில் யாரை நம்பி நம்ம வரல சரியா. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம கூட கொஞ்ச நாள் தான் சர்வை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம தான் இந்த உலகத்தில் தனியாக வாழ போகிறோம் இருக்கிற வரைக்கும். ஸோ நம்ம மனசில் தோன்றதை வெளிப்படையாக பேசணும். அதாவது வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு பேசக்கூடாது. கரெக்டான இடமா இருக்கணும். நம்மளுக்கு கரெக்டான இதுவாக இருந்தால் மட்டும் நம்ம தைரியமாக அடுத்தவங்கள கொஷின் கேட்கலாம் சரியா. அதே மாதிரி தைரியமாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல மனசில் பட்டதை தைரியமாக கேட்கலாம். அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, இல்லை உனக்கு அங்கேருந்து பெனிஃபிட் வருதோ இல்லையோ, அது நம்மளுக்கு செகண்ட்ரி. ஸோ அது நீ காலேஜ் போனாலும் சரி, இல்லை நீ அவுட் சைடு தனியாக போனாலும் சரி, எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுரு. அதுக்காக எந்த இடத்துல கேட்கணுன்றத நீ திங்க் பண்ணி பாரு. நம்ம மேலே தப்பு இல்லை, நம்மளுடைய ரைட்ஸாக தான் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நீ யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, தைரியமாக நம்ம இதுவை சரி ஒப்பீனியனை நம்ம கேட்டுடணும். அது அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஏதோ ஒன்று. நீ டீச்சர் கொஷின் கேட்குறாங்க, ஆன்சர் தெரியல அப்படின்னு நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அதை நீ தைரியமாக நீ சொல்லலாம் சரியா. தப்பே இல்லை, உனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா கூட நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதை நீ போல்டாக சொல்கிற, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சரியா. ஸோ எதை கேட்குனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம கரெக்டாக தான் கேட்குறோம், நம்ம ரைட்ஸாக தான் நம்ம கேட்குறோன்னா நீ தைரியமாக எங்கே என்ன வேணாலும் நீ கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எதுக்காகவும் யாரும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக, கடவுளுக்கு நேர்மையாக இருந்தால் நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகும் சரியா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கவிதாவுக்கு சொல்கிறாங்க. ஸோ கவிதாவும் சடனாக எழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த சந்திராவும் போயிடுறாங்க. சடனாக எழுந்து திங்க் பண்ணுறேன், ஓ இவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு கரெக்டு தான், நல்ல ஒரு இது தான், அட்வைஸ் தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை திங்க் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து காலேஜுக்கு போகிறா. அங்கே ரேக்கிங் பண்ணுறவங்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களவும் ரேக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிவிட்டு தைரியமாக போகிறா. காலேஜில் டீச்சரு கொஷின் கேட்டால் அவளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் அவள் சொல்கிறா எல்லோரும் முன்னாடி. ரைட்டாகிறாங்க, அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம தைரியமாக சொல்கிறோமா அதுதான் முக்கியம் சரியா. நம்ம யாருக்காக இங்கே இந்த உலகத்தில் பிறக்கலை, நமக்காக நம்ம பிறந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே யூனிக் தான். ஸோ அதனால் அந்த இடத்துல எப்படி பேசணும், தைரியமாக பேசணும், தப்பு இல்லைன்னா கரெக்டாக பேசலான்னு சொல்லிட்டு அவள் ரியலைஸ் பண்ணுறா. எங்கன்னா ஷாப்புக்கு போகணுமானாலும் எந்த டைமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. தைரியமாக போல்டாக போகிறா. ஸோ அவள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் அவள் பள்ளி படிப்பை முடிக்கிறா. லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிறா, நல்லா மணி ஏர்ன் பண்ணுறா, பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறா. ஸோ அவள் லைஃப் பெட்டராக நல்லா சூப்பராக பிரைட்டாக அமையுது. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம
யாரை பார்த்தும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல. இல்லை நம்ம தப்பு பண்ணாக்கா அதுக்கு நம்ம மனசாட்சிக்கு பயப்படலாம். தப்பு பண்ணிட்டா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதில் தப்பு பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுவே ஒரு தைரியமான ஒரு விஷயந்தான். ஸோ எந்த இடத்துல எப்படி பேசணும், நம்மளுக்கு தேவையான ரைட்ஸை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இதை ஏற்றுக்குங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச சின்ன கதை தான் இது. ஸோ தைரியம் என்ற டாப்பிக்கில். ஸோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.